வணக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னா நமக்கு ஐயப்பன் சீசன் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா கார்த்திகை, மார்கழி, தையில இந்த 15ஆம் தேதி வரைக்கும் ஐயப்பன் சீசன் தான். எல்லா பாடல்களும் ஒலிக்கும். கூடவே ஐயப்பன் பாட்டும் பல இடங்களில் ஒலிக்கும். கார்த்திகை 1ஆம் தேதிக்கு முதல் நாள் வரைக்கும் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பங்காளி, புரோன்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் மாலையை போட்ட உடனே காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாமி சரண ஐயப்பா அப்படிம்பாங்க. பெண்களை பார்க்குறப்ப எங்கே உங்கள் வீட்டு மாளிகை உரங்க அப்படிம்பாங்க. இப்படி இன்னும் நீங்கள் சொற்களே நிறையா மாறும். எங்கே உங்கள் கொச்சு அப்படிம்பா, கொச்சுனா சின்ன பிள்ளை அப்படின்னு, எங்கே கன்னிசாமி எங்கே அப்படிம்பாங்க. இதெல்லாம் இந்த சொல்லாடல்களே மாறி போய் 2-2.5 மாதம் இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுற ஆட்கள் கூட மாலையை போட்டேன் சாமி அப்படின்ட்டு ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடியவங்களும் உண்டு. அதுலேயும் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னோன்னா நமக்கு பட்டுன்னு கே வீரமணி தான் ஞாபகத்துக்கு வருவார். அவருடைய பஜனை பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலம். அதுக்கடுத்து யார் அப்படின்னா கேஜே ஜேசுதாஸுடைய பாடல்கள். ஆனால் இன்னைக்கு பல பாடல்கள் வந்துட்டாங்க. அதில் முன்னணியில் இன்னொன்று பாடல்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய ஒரு பாடகராக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா ஸ்ரீபுரம் சதாசிவம். ஸ்ரீபுரம் சதாசிவம் பல பாடல்கள் பண்ணியிருக்காரு. ஏறத்தாழ 400 பாடல்கிட்ட பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாட்டு ரொம்பவே வித்தியாசமான பாட்டு அப்படின்னு பார்க்குறேன். அது ஐயப்பன் குறித்து என்ன பாட்டு அப்படின்னா அந்த காலம் இது இந்த காலம் அப்படிங்கிற வகையில் இந்த பாட்டை பண்ணியிருக்காரு. அந்த காலம் இது இந்த காலம். பொதுவாக ஐயப்பன் பாட்டுக்குன்னு ஒரு சில இலக்கணங்கள் இருக்கு. என்ன ஐயப்பன் பாட்டுக்கான இலக்கணங்கள் அப்படின்னா அந்த பாட்டு ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று பஜனைக்கு உரியதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துரும். நீங்கள் பல பேர் பயிற்சி எடுக்கிறது, இந்த பாடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது ஐயப்பன் கோயில் பஜனையில் தான் எடுப்பாங்க. பல பேர் இந்த தாள வாசிக்கிறது முழுக்க ஐயப்பன் கோயில் பஜனையில் தான் 4 தப்பாக வச்சிட்டாங்கன்னா அந்த 5ஆவது தடவை சரியாக வாசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வகையில் ஒரு எளிமையான பஜனை பாடலாம் இந்த பாட்டு வந்திருக்கு. மலையில நடந்ததெல்லாம் அந்த காலம். இந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீபுரம் சதாசிவமே இந்த பாட்டை எழுதி அவரே பாடியிருக்காரு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மனுஷங்களே இதில் தான் இயங்குறாங்க பல பேர். என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தும் தெரியுமா அப்படிம்பாங்க, இந்த காலத்தில் என்னடா வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் சதாசிவம் என்ன மாற்றி பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போக ரொம்ப சிரமப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு எளிமையாக போகிறோம், ஆனால் ஐயப்பன் தரிசனம் கூடியிருக்கு அப்படிங்கிற வகையில் பண்ணியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயங்கள் இருக்குது. இது ஒரு தொடர்ச்சின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே என்எஸ்கே ஒரு பாட்டு பண்ணியிருப்பார், பழைய பாட்டு, அந்த காலம் இந்த காலம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம கேள்விப்பட்ட பறவை முனியம்மா ஒரு கிராமிய பாட்டில் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அப்போ இப்போ அப்படிங்கிறது, காப்பி தண்ணியை குடிச்சுக்கிட்டு காலமாட்டை மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு அப்போ இப்போன்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் நீங்கள் வீடுகள் தோறும் இந்த ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும். இது விளம்பரத்தில் வரக்கூடிய பாட்டு. என்ன அப்படின்னா வசந்தன் கோ விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் அப்படி ஒரு பாட்டு வரும். இதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பாட்டு பக்தியில இப்படி ஒரு பாட்டு இது வரைக்கும் வரல. விளக்கு சொல்லிக்க கண் முடிச்சு நடந்துக்கிட்டு யாத்திரை போவதெல்லாம் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் சொல்லியிருக்க அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா, அதே நேரத்தில் இது விஞ்ஞானத்தையும் உள்வாங்கி எழுதப்பட்ட பாட்டாக நான் நினைக்கிறேன். அவருக்கு வேணால் சாதாரணமாக எழுதியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடைமுறையில் விஞ்ஞானத்தை ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி எளிமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டாக இந்த பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டுக்குள்ள கோரஸுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை எப்படி முதல்ல இந்த பாட்டு ஈர்த்துறது காரணம் என்ன அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த கோரஸ், அந்த காலம் இது இந்த காலம், அந்த காலம் இது இந்த காலம் அப்படிங்கிற உடனே கண்டிப்பாக கோரஸ் பல பேர் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாட்டுக்குள்ள இசைக்கருவிகள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அதிகபட்சம் இசைக்கருவிக்கு வேலை கொடுக்கல. லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்னொரு நாதஸ்வரம், கூடவே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் டைப்பில் கீபோர்டு பீஸ் வருது. இந்த டோலு இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. என்ன அப்படின்னா அந்த முடிச்சுட்டு அந்த காலங்கையில் அந்த பரல் வச்சு டோல் எடுக்கிறது இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலம் இது இந்த காலம். பாட்டை எழுதியிருக்கிறது ஆரம்பத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அருக்கேன் விளக்கெடுத்து இருட்டுக்குள்ள வெளிச்சம் பார்த்து மலையில நடந்ததெல்லாம் அந்த காலம் அது அந்த காலம் அப்படிதான் அந்த பாட்டு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து ஒன்னா சொல்றாரு. இந்த காலத்தில் எப்படி அப்படின்னா மின்விளக்கு ஜொலிக்க
சபரிக்கு போறதெல்லாம் இந்த காலம் அப்படின்ட்டு வர்றாரு. இதுக்கு நடுவுல அக்காலம் இக்காலம் அப்படின்னு ஒரு சின்ன சேஞ்சையும் பண்ணி இந்த பாட்டு உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இடையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நாங்க கூழ குடிச்சிட்டு ரொம்ப சிரமப்பட்டு கோயிலுக்கு போனோம். இன்னைக்கு பல இடங்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய உணவுகள் கிடைக்குது. அந்த காலத்துல நீங்க கூடாரங்கள் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய தாவளங்கள் இருக்கு. போற வழியில நிறைய பிரச்சனைகள் இல்ல. அன்னைக்கு நிறையா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். இன்னொன்று அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப மனசு தொடர்றது மாதிரி ஒரு வரி போட்டிருக்காரு. அந்த வரி என்ன அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க முன்னாடி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு விஞ்ஞானம் வளரலை. நீங்கள் அந்த மலையில் போகணும். கல் முள்ளு ஏற்கனவே பாட்டு நம்ம கேட்டிருப்போம். கல் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்ட்டு. அப்படி கல் முள்ளில் அந்த வழுக்கு பாறையில் போகிறப்போருக்கு ஒருவேளை வழுக்கி விட்டு விழுந்தாலும் போச்சு, யானை புலி கரடிகள் கண்டாலும் போச்சு. ஏன்னா தனியாக போகாமல் அப்படி போகிறதுக்கான அன்னைக்கு சிரமங்கள் பட்டோம். யானை புலி கூட்டத்துக்கும் நாகி நரி பயத்துக்கும் ஊரூராய் ஒரு சாமி மாலையிட்டதக்காலம். அதனால தான் வாய்க்கரிசி போட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த ரொம்ப அழகாக வச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, மற்ற கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மற்ற கோயிலுக்கு போகிறவங்க ஏதாவது ஒரு பையை மட்டும்தான் கட்டு போவாங்க. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க இருமுடியை தலையில் சுமந்துக்கிட்டு போவாங்க. இருமுடியில் ஒரு முடி என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போகிறது. இன்னொரு முடி எதுக்கு அப்படின்னா, இவங்களுக்கு போகிற வழியில் உணவாக கொண்டு போகிறது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நிறைய கடைகள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ பட்னியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐயப்பன் கோயிலுக்கு கொண்டு போகிறது. இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக வரிகளுக்குள்ளே வச்சிருவாரு. நான் வரிகளை இதை பெருசாக சொல்லலை, நீங்கள் வரிகளை கேளுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வரி இதுக்குள்ளே ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு சாமி ஐயப்பனின் ரசிகராக போனதெல்லாம் இந்த காலம் அப்படின்னு இருப்பார். ஒரு ஆசாமி ஐயப்பனின் ரசிகனாகி இருமுடிய சமக்குதையா அதுதான் இக்காலம். நீங்க இப்போ ஒரு சினிமாக்காரனுக்கு ரசிகராக போறது அப்படிங்கிறது வேற. ஆனால் ஐயப்பனின் ரசிகராக ஆனதெல்லாம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை போட்டிருப்பாரு. இந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அழகா வந்திருக்கக்கூடிய பாட்டு. ஐயப்பன் பாடல்களையே ரொம்ப வித்தியாசமான பாட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த பாட்டை முழுசா நீங்க ஒரு முறை பாடி பாருங்க. இந்த கார்த்திகை மார்கழி குளிரில் கோயிலில் பாடிட்டு அப்படி லேசாக ஒரு தட்டு தட்டுனீங்க, தாளம் போட்டீங்க அப்படின்னா குளிர் தெரிச்சிடும். நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இந்த பாட்டை வழிநடை பாட்டை பாடிட்டு போனீங்க அப்படின்னா பார்த்து பாடணும். ஏன் அப்படின்னா ஓவர் டான்ஸ் ஆடிட முடியாது. அப்படி பார்த்து பாடிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் வழுக்கு பாறை மட்டும் இல்லை, குளிர் அந்த இடத்துல காணாமல் போய் ஒரு வெப்பத்தை உணர முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த பாட்டை நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாட்டை கேளுங்க. அந்த காலம் இது, இந்த காலம். நன்றி, வணக்கம்.